வணக்கம் நண்பர்களே. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா இந்த 4 பேர் நாட்டையே ஒரு நாள் போட்டியில ரொம்ப ஆழமான அதிர்ச்சியில ஆழ்த்திட்டாங்க. ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் இந்தியாவை முதல் ஒரு நாள் போட்டியில ரொம்ப கேவலமா தோக்கடிச்சிருச்சு. இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 136 ரன் எடுத்தாங்க. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஆஸ்திரேலியாவுக்கு 131 ரன்கள் டார்கெட் வச்சாங்க. அது ஆஸ்திரேலியாக்காரங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. இந்திய அணி இந்த போட்டியில சுத்தமா சொதப்பிடுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. நீங்க டெஸ்ட்லையும் T20லையும் நல்லா விளையாடும் போது இந்த பெரிய அசிங்கமான தோல்விக்கு காரணமான குத்தவாளிங்க யாரு? நானே சொல்றேன் பாருங்க. இதுல முதல்ல பேர் வர்றது ரோஹித் சர்மா தான். ரொம்ப நாள் கழிச்சு சர்வதேச கிரிக்கெட்ல திரும்ப வர்றாரு. டீம் இந்தியாவுக்காக விளையாட வர்றாரு. வந்துட்டு முதல் ஓடியில 8 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகி போறாரு. இவருக்கு கட்டாயம் விளையாடியே ஆகணும்னு பிடிவாதம், டீம்ல இருக்கணும்னு பிடிவாதம். ஆனா இந்த ரன்னை யாரு எடுப்பா? யாராவது சொந்தக்கார மாமா எடுப்பாரா? இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எடுப்பாரா? விளையாடுனா நீங்க தானே ரன் எடுக்கணும். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? 8 ரன் எடுத்தீங்க, பெவிலியனுக்கு போயிட்டீங்க, டீம் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் சுத்தமா ஏமாத்திட்டீங்க. அதனால இந்திய அணி தோத்தத்துக்கு முதல் குற்றவாளி ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா கிட்ட சர்வதேச கிரிக்கெட்ல இனிமே கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்றதான் எனக்கு தோணுது. 2வது இடத்துல வர்றது விராட் கோலி. இவரை பத்தி நிறைய பேச்சு இருந்துச்சு. கிங் கோலி வர்றாரு, ஆஸ்திரேலியாவில் கலக்க போறாருன்னு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல இவருக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ஓடிஐலையும் வந்துச்சு. ஆஃப் டேக்கு வெளியே போற பாலை நம்மால சும்மா கையால இப்படி செஞ்சுட்டாரு. பால் வெளியே போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா காலை கூட நகத்தாம இப்படி செஞ்சுட்டாரு. பால் விளிம்புல பட்டு அங்க சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்க. 0 ரன்ல எப்படியாச்சும் ஒரு சிங்கிள் ரன் வந்துடாதான்னு ரொம்ப ஆசையில இப்படி செஞ்சாரு. இப்படி எல்லாம் ஆகாதுங்க. நீங்க ஒரு ஃபார்மட்டை ஒரு நாள் போட்டி ஃபார்மட் மட்டும் விளையாடணும்னாலும் தொடர்ந்து நல்ல போட்டி மேட்ச்கள் விளையாடணும். ஆனா இவர் எத்தனை போட்டி மேட்ச் விளையாடுறாருன்னு இந்த உலகமே பாக்குது. ஒரு போட்டி மேட்சும் இல்ல, அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. ஆனா முன்னாடி போகணும்னு பிடிவாதம், தொடர்ந்து விளையாடணும்னு பிடிவாதம். விளையாடுங்க, 0 ரன் எடுத்துக்கிட்டே இருங்க. செலக்டர்ஸ் கொஞ்ச நாள்ல இவரை போல தூக்கிடுவாங்க. 2வது குத்தவாளி விராட் கோலி. ஆஃப்னுக்கு வெளியே போற பால்ல அவுட் ஆனதுதான் இவரோட பெரிய பிரச்சனை. நீங்க விளையாட முடியலன்னா விட்டுருங்க, இல்லைன்னா அந்த ஆஃபுக்கு வெளியே போற பால விளையாடுறத விட்டுருங்க விராட் கோலி. அடுத்து போவோம். ஸ்ரேயாஸ் ஐயர் 11 ரன். இவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் கத்தி தொலைச்சாங்க, ஓடிய கேப்டனா இவரை போடுங்கன்னு. போடுங்க ஓடிய கேப்டன். 11 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ஷார்ட் பால விளையாட இவருக்கு முன்னாடியும் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. அடுத்து வர 2027 உலக கோப்பை ஆப்பிரிக்காவில் இருக்கு. அங்கெல்லாம் பேய் மாதிரி பால் வரும், தலைக்கு மேல வேகமா வரும். அதெல்லாம் இவருக்கு புரியவே புரியாது. ஆனா இங்க நம்ம ஆளு இருக்காரு பாருங்க, 11 ரன் எடுத்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். பொறுப்பு இருந்துச்சு. இவர் டெஸ்ட்லயும் விளையாட மாட்டாரு, T20லையும் விளையாட மாட்டாரு, வெறும் ஓடிய மட்டும்தான் விளையாடுவாரு. வந்தாரு, 11 ரன் எடுத்தாரு, பெவிலியனுக்கு போயிட்டாரு. வேகமா ரன் எடுக்க வேண்டிய, டீமை காப்பாற்ற வேண்டிய நேரம் அது. ஆனா பரவாயில்ல, ஐயர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 ரன் எடுத்ததே போதும். அடுத்து போவோம். வாஷிங்டன் சுந்தர் 19 ரன். இவரை குல்தீப் யாதவுக்கு முன்னாடியே களத்துல இறக்கி விடுறாங்க. இவருக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பொறுப்பு கொடுக்கப்படுது. 19 ரன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான கிறுக்குத்தனமான ஷாட் அடிச்சுட்டு பெவிலியனுக்கு போறாரு, அவுட் ஆகி போறாரு. 19 ரன் மட்டும்தான் எடுக்கிறாரு. இவரோட 19 ரன்னை வச்சு நாம என்னங்க செய்ய? எத்தனை விக்கெட் எடுத்தாரு? அட, குல்தீப் யாதவ விளையாட விடுங்க, அவர் மேட்ச்ல வெற்றி தேடி தருவாரு. இவர் 19 தான் எடுப்பாரு, இல்லைன்னா 15 எடுப்பாரு, அவுட் ஆகி போவாரு. பெரிய அதிரடி எல்லாம் இவரால காட்ட முடியாது. அதனால இந்திய அணி முதல் ஒரு நாள் போட்டியில ரொம்ப கேவலமான தோல்வியை சந்திச்சது. ரோஹித் சுத்தமா சொதப்பிட்டாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் சுத்தமா சொதப்பிட்டாரு. இந்த தோல்வி முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களோட தோல்வி. இது டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன்களோட தோல்வி. இந்த மேட்ச்ல டீம் இந்தியாவோட ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் குத்தவாளியே. மழை வந்திருக்கலாம், அடிக்கடி ஆட்டம் நின்னுச்சு, அதனால ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா பரவாயில்ல. அது போக மீதி இருந்த ஆட்டத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? ராகுல் கொஞ்சம் பரவாயில்லாம விளையாடினாரு. அக்சர் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சாரு. கடைசியா நிதிஷ் ரெட்டி அடிச்சாரு. ஆனா மேல இருந்து யாருமே எதுவும் செய்யலைன்னா ரன்னும் எடுக்க முடியாது. இப்படிதான் ரொம்ப கேவலமா தோத்து போக வேண்டியதுதான். அதனால இந்திய அணி முதல் போட்டியில தோத்துருச்சு. 3 போட்டிகள் கொண்ட சீரீஸ்ல இந்திய அணி 1-0 பின்னாடி போச்சு. அடுத்து வர்ற ஓடிஐலையும் ஜெயிக்கலைன்னா இந்திய அணி ஓடிஐ சீரீஸை தோத்துரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.